இன்றைய உலகம் அறிவுபூர்வமாக சுயதீனமாக சிந்திப்பதுடன் எல்லாவற்றுக்கும் விஞ்ஞான அடிப்படையில் விளக்கம் தர விரும்புகிறது. நமக்கு தெரியாத பழமையான ஒன்றை கண்மூடித்தனமாக ஏற்று முழுமையாக செயல்படுத்த விரும்புவதில்லை. உலகத்தாரை விட்டு விடுவோம், நம்மை குறித்து சிந்திப்போமா? உனக்கு தெரியாத வழியில் நீ செல்ல உனக்கு தைரியம் இருக்கிறதா? உன் கண்ணுக்கு தெரியாத பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கும் இரக்கத்திற்கும் உன்னை அர்ப்பணிக்க முடிகிறதா? அன்பான நண்பர்களே, டியூன் இன்டு கிறிஸ்மஸ் என்ற இந்த வீடியோ சீரீஸில் இன்றைய தலைப்பு மரியாள். மரியாள் ஒரு இளம் கன்னிகை. பரிசுத்த ஆவியால் ஒரு குமாரனை பெறுவாய் என்று ஒரு தூதன் சொல்ல கேட்டாள். இந்த தெய்வீக அழைப்பிற்கு செவி சாய்த்தால் முதலில் நடைபெறுவது நிச்சயிக்கப்பட்ட அவளது திருமணம் நடைபெறாது. அத்துடன் யூத முறைப்படி கல்லெறிந்து கொல்லப்படுவாள். ஆனாலும் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடாது நம்பிக்கையுடன் தைரியமாக தெய்வீக அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். இந்த மன வலிமையும் தைரியமும் எங்கிருந்து வந்ததென்று சிந்தித்ததுண்டா? இயேசு பிறப்பிற்கு முன்னும் இயேசு இறப்பு வரையிலும் சங்கதிகளை எல்லாம் மரியாள் தன் இதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்பதை நாம் அறிவோம். அவள் பணிவிலும் கீழ்ப்படிதலிலும் இறை வார்த்தை மீது மரியாள் கொண்ட ஆசையும் நம்பிக்கையும் தெரிகிறதல்லவா? தூதன் சொன்ன நற்செய்தியின் மகத்துவத்தை நன்கு அறிந்தவளாக இருக்கிறாள் மரியாள். மரியாளைப் போல நாமும் நற்செய்தியின் அடிப்படை கருத்தை அறிந்திருக்கிறோமா? நம் அழைப்பின் ஆழத்தை அறிந்திருக்கிறோமா? இதோ நான் அவருக்கு அடிமை என்ற மரியாளின் கீழ்ப்படிதலின் பாடல், அர்ப்பணிப்பின் பாடல் உலகமெங்கும் ஆணிவேராக விளங்கட்டும்.